யாருடைய கூட்டணிக்காகவும் அதிமுக அலைந்ததாக வரலாறே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற எங்களோட கூட்டணி வைத்தால் தூக்கி கொண்டாடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு செல்லூர் ராஜு. அதிமுக தான் கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தாவேக்கா நம்மளோட கூட்டணி வச்சிராதா, நம்ம வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆயிர மாட்டோமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. அந்த இடத்துல தாவேக்காவுடைய கொடி பறக்குது. அதை பார்த்த உடனேயே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அதிமுகவுடைய தலைமையில வலுவான ஒரு கூட்டணி அமையப்போகுது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. தாவேக்கா நம்மளோட கூட்டணி வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறதே அதிமுக தான். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற எங்களோட கூட்டணி வைத்தால் நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம் அப்படின்னு செல்லூர் ராஜு பேசியிருக்கிறார்ல. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற எங்களோட கூட்டணி வைத்தால் இல்லை, அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில சரியில்லை, பலவீனம் அடைந்து போச்சு, மக்கள் செல்வாக்க இழந்துச்சு, அதிமுகவை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னா கூட்டணிக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி தான் செல்லூர் ராஜு பேசி இருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற அல்ல, அதிமுகவை காப்பாற்ற நீங்க வாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாவேக்கா எப்படியாவது நம்மளோட கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே. இப்ப கூட்டணிக்காக யாரு காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா அதிமுக தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சிட மாட்டோமான்னு சொல்லி இயக்கத்தில் போயஸ் கார்டனுக்கும் இன்னைக்கு அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கும் அலைந்திருந்த காலங்கள் போக இன்னைக்கு எங்களோட கூட்டணி வைக்க யாரும் வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறதே அதிமுக தான்.